Hello friends, welcome to Gomathi'e's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் சரி, நல்ல மொத்தமா ஊத்தப்பம் ஊத்தி அது தொட்டு சாப்பிடுறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு சைடு டிஷ்ஷா பாத்தீங்க அப்படினா ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் வகைகள் சேர்த்துக்கிட்டோம் அப்படினா நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். இப்போ வாங்க இந்த கார குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 30 to 35 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 to 9 பூண்டு பல்லும் சேர்த்து இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அதுலேயே வேகணும், மிதமான தீயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழம், அதாவது ஒரே ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குழம்பு நல்ல டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ தக்காளி ஒரு பாதி அளவு நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடுத்த அதே டீஸ்பூன்லேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரக பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த குழம்பு நல்ல கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது, வெறும் நிறம் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வதங்கியிருக்கு பாருங்கள். எண்ணெயும் லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி அளவை கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்த புளியை நான் ஒரு 2 தடவை கரைச்சி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும், அதே மாதிரி வெங்காயம் மசாலா எல்லாம் கொதிச்சு வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது. லைட்டாக திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் இதில் தேங்காய் பால், அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து முதல் பால் 2வது பால் ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் பால் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றாமலும் இந்த குழம்பு செய்யலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். கடைசியாக, அதாவது குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகுத்தூள் கடைசியாக தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கொதிக்கிறப்ப நமக்கு கசந்து வந்துடும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது போடுறதுனால இனிக்காது, டேஸ்ட்டை நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா இந்த அளவுக்கு குழப்பாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசையோட ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.